Hi, I'm Manimegle Vijayarangan. I'm in the pink of health, and I'm sure even you all are in the pink of health, fit as a fiddle, and happy as a lark. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பாடம் எடுக்க போகிறேன்னு. ஃபிட் as a fiddle, happy as a lark, figure of speech. இதுக்கு பேர் தான் figure of speech. இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதுதான் மெயின். இப்போ வேர்ட்ஸ் நாட் யூஸ்ட் இன் லிட்ரல் சென்ஸ். இப்போ ஒன்று சொல்ல வரோம்னா அதை லிட்ரலாக அப்படியே எடுத்துக்க முடியாது. இப்போ நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஹோப் யூஆர் இன் த பிங்க் ஆஃப் ஹெல்த். இந்த பிங்க் ஆஃப் ஹெல்த்னா பிங்க் கலரா அப்படின்லாம் இது பண்ணக்கூடாது. ஹெல்த் என்ன பிங்க் கலரில் இருக்கா அப்படின்னு உடனே லிட்ரல் மீனிங் எடுத்துக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்குது. அது என்னென்னா, இப்போது ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா ஒரு பர்சன், அவங்களோட சீக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பிளட் ஃப்ளோவால் ரெட்டாக பிங்க் கலரில் இருக்கும். அதனால் ஹோப் யூஆர் இன் த பிங்க் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஒரு மீனிங் தான். அது லிட்ரலாக எடுத்துக்கக்கூடாது. அதான் லிட்ரல் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இது மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணும்போது இட் ஆட்ஸ் பியூட்டி டு யுவர் லாங்குவேஜ். சாதாரணமாக ஹவ் ஆர் யூ, ஐம் ஃபைன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம். ஹோப் யூஆர் இன் த பிங்க் ஆஃப் ஹெல்த் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு அழகு கொடுக்குது அந்த மொழிக்கே. அதுக்காக தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது ரெண்டாவது யூஸ். மூணாவது, இட் மேக்ஸ் இட் மெமரபிள் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட். இது மாதிரி ஒரு எப்போவுமே சாதாரணமாக பேசுறது வந்து ஞாபகம் இருக்காது, அப்படியே மறந்துடும். எதனா ஒரு தனித்தன்மையோடு பேசினோம்னா அது மைண்டில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேர்டும் ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான் இட்ஸ் மெமரபிள் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட் சொல்கிறோம். இந்த பிங்க் ஆஃப் ஹெல்த்னும் போது உங்களுக்கு தோணும், அது யூஸ் பண்ணலாமே. ஹவ் ஆர் யூன்றது சாதாரண விஷயம் தானே. அப்போது இட்ஸ் மெமரபிள் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட்னா நீங்கள் பேசும்போது தனித்தன்மையோடு அது தெரியும். மற்றவங்க பேசுகிறதுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும், மற்றவங்க எழுதுறதுக்கும் நீங்கள் எழுதுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். மெயினாக 10th 11th 12th மெயினாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு என்னென்ன உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு வருதோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அதனால தான் அந்த தமிழ்லையும் இங்கிலீஷும் சேர்த்து ஒரே இதுவாகவே கொடுக்கலான் இருக்கும். ஏன்னா நிறைய பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சால் தான் அது கரெக்டாக பண்ண முடியும். இப்போ இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா பொய்டிக் டிவைஸ், லிட்ரரி டிவைஸ். இப்போ போயம் இருக்குன்னா அதில் ஒரு 4 லைனை கொடுத்துருவாங்க, இஆர்சி மாதிரி கொடுத்துட்டு கீழே நேம் த பொய்டிக் டிவைஸ் ஃப்ரம் த அபோவ் லைன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா நேம் த லிட்ரரி டிவைஸ் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் உடனே என்னது அது பொய்டிக் டிவைஸ் லிட்ரரி டிவைஸ்ன்னு நினைக்காதுங்க. சமயத்தில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னும் யூஸ் பண்ணுவாங்க அந்த வேர்ட். இப்போ நம்ம பார்ப்போம் எத்தனை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம், சிமிலி. நான் பேரலாக இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மெட்டஃபர், இதையும் சொல்லித்தர போகிறேன். ஒரு சில ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் அ தின் டிஃப்ரென்ஸ், ஒரு சின்ன வேறுபாடு தான் இருக்கும். அதனால் அதை பேரலாக சொல்லி கொடுக்க போகிறேன் ஒரே நேரத்தில். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ சிமிலி அண்ட் மெட்டஃபர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றை கம்பேர் பண்ணுறது. தமிழில் உவமை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணுறது. இப்போ பாருங்கள், லைஃப் இஸ் லைக் அ பபிள், ஷீ இஸ் ஆஸ் பிஸி அஸ் அ பீ. இப்போ லைஃப்பை வந்து பபிள்னு சொல்கிறோம். ஏன்னா எந்த நேரத்தில் வேணால் அது பபிள் வெடிச்சிடும், ஒரே நேரத்தில் அப்படியே இருக்காது. ஸோ அதனால தான் லைஃப் இஸ் லைக் அ பபிள். ஷீ இஸ் ஆஸ் பிஸி அஸ் அ பீ, அவள் தேனி மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்கா, அதோட கம்பேர் பண்ணுறோம். இங்கே லைஃப்பை வந்து பபுளோட கம்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி ஷீதல் இஸ் நாட் ஸோ டால் அஸ் அ ஜிராஃப். இப்போ ஷீத்தலையும் ஜிராஃபையும் சொல்லுவாங்க. அவள் டால் தான், ஆனால் அவ்வளோ டால் இல்லை ஜிராஃப் மாதிரி. அது மாதிரி இப்போது இந்த சிமிலிக்கு ஈக்குவலாக அந்த மெட்டஃபரை பார்க்கலாம். லைஃப் இஸ் லைக் அ பபிள்னு சொல்கிறேன். இப்போ லைக் யூஸ் பண்ணுறதால இது சிமிலி. ஒன்றே ஒன்றா வச்சுக்கோங்க, லைக், ஆஸ் அண்ட் ஸோ, ஆஸ் இது மாதிரிலாம் வந்ததுன்னா அது சிமிலி. மெயினாக லைக்கும் ஆஸும் வந்தால் சிமிலி, அது வரலைன்னா மெட்டஃபர். இப்போ லைஃப் இஸ் லைக் அ பபிள், இங்கே லைஃப் இஸ் அ பபிள். அதனால தான் மெட்டஃபரை வந்து இன்னொன்று வார்த்தை சொல்லுவாங்க, இட்ஸ் அன் இம்ப்ளாய்ட் சிமிலி. It's an implied, IMPLIED, implied simile. Metaphor is nothing but an implied simile. Life is a bubble, like a bubble, it's a bubble அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி she is as busy as a bee சொல்கிறோம் சிமிலிக்கு. Metaphor, she is a busy bee. Sheetal is not so tall as a giraffe, Sheetal is a giraffe. இல்லைனா Sheetal is not a giraffe, அது மாதிரி சொல்கிறது. Sheetal and giraffe அதோட கம்பேர் பண்ணிக்கிறோம். இங்கே
ஏதோ ஒரு பொண்ணு பி, இங்கே லைஃப் அண்ட் பபிள். இதுதான் டிஃப்ரென்ஸ். திரும்ப சொல்கிறேன், சிமிலிக்கும் மெட்டஃபருக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே கம்பேரிசன் தான். இங்கே லைக் ஆஸ் வரும், இங்கே லைக் ஆஸ் வராது. ஹீ ஃபாட் லைக் அ லயன் இன் த பேட்டில், அது சிமிலி. ஹீ வாஸ் அ லயன் இன் த பேட்டில், மெட்டஃபர். Now we'll see personification and apostrophe. இப்போ personificationனா என்னென்னா, இப்போ உயிர் இல்லாத விஷயங்களுக்கு உயிர் கொடுக்கறது. இப்போ நெருப்பு இருக்குது, நெருப்புக்கு உயிர் இல்லை, ஆனால் நெருப்பை வந்து ஒரு ஆள் மாதிரி கற்பனை பண்ணி பேசுறது. த ஃபயர் என்கல்ஃப்ட் த ஹவுஸ். இப்போ அந்த வீட்டை வந்து ஃபயர் எரிச்சிடுச்சுங்கிறதுக்கு ஃபயர் என்கல்ஃப்ட், த ஃபயர் ஸ்வாலோடு த ஹவுஸ். அது என்ன மனுஷனாக வந்து ஸ்வாலோ பண்ணுறதுக்கு, ஆனால் அது மாதிரி சொல்கிறது. இப்போ இது பாருங்கள், லாஃப்டர். லாஃப்டர்ன்றது சிரிப்பு, அதோட அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ்க்கு லைஃப் கொடுக்குது. கிவ் லைஃப் டு அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாஃப்டர், இட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுனோ லாஃப். லாஃப்டர் ஹோல்ஸ் போத் ஹர் சைட்ஸ். இங்கே ஹர்ன்னு சொல்கிறோம் பார். லாஃப்டரை போய் ஒரு பொண்ணாக பாவிக்கிறோம், அதுதான் பர்சானிஃபிகேஷன். பர்சன் மாதிரி நம்ம பாவிக்கிறது. அடுத்து டெத் லேஸ் இஸ் ஹைசி ஹேண்ட்ஸ் ஆன் த கிங். இங்கே டெத்துன்றதும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதாவது அந்த கிங்கை வந்து சாக போகிறாரு, சாகிற நிலையில் இருக்கிறாரு, டெத் பெட்டில் இருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டு இருக்கிறார். அப்போது அதுக்கு எப்படி சொல்கிறாங்க, டெத் லேஸ் இஸ் ஐசி ஹேண்ட்ஸ் ஆன் த கிங். அந்த டெத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரை ஆக்கிரமிக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ் வந்து லைஃப் கொடுக்குறோம். இப்போ டெத்தை வந்து ஒரு ஆளாக பாவிக்கிறோம். டெத் லேஸ் ஹிஸ் ஐசி ஹேண்ட்ஸ். ஹிஸ் டெத்தை ஒரு ஆளோட ஒப்படைக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டின்றது உங்களுக்கெல்லாம் தெரியும், சான்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் அட் த டோர். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நடந்து வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டுமா, நம்ம அதை பர்சானிஃபை பண்ணுறோம். ஒரு மனுஷனாக அதை பாவித்து அது வந்து கதவை தட்டுது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பர்சானிஃபிகேஷன். கிவ் லைஃப் டு அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ். அடுத்தது அப்போஸ்ட்ரஃபி. ஏன் இதையும் பேரலாக நான் சொல்லித்தரேன்னா, அப்போஸ்ட்ரஃபிக்கும் இதுக்கும் ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் அப்போஸ்ட்ரஃபி வந்து இட்ஸ் an exclamatory figure of speech. exclamatory figure of speech. அது figure of speech. இப்போ பாருங்கள், விண்டு வந்து பார்க்க முடியாது கண்ணில், அது அப்ஸ்ட்ராக்டிங் தான். ஆனால் ஓ விண்ட், இந்த எக்ஸ்க்ளமேட்ரி இருக்கும். அப்ஸ்ட்ராக்டிங் பக்கத்தில் இந்த எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருந்தாலே அது அப்போஸ்ட்ரஃபி. அதுக்கும் பர்சானிஃபிகேஷனுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். ஓ விண்ட், இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். விண்ட் கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி. ஓ டெத் கம் அண்ட் எம்ப்ரேஸ் மீ. ஓ டெத் கம் அண்ட் எம்ப்ரேஸ் மீ. என்னை ஆக்கிரமித்துக்குள்ள. இது சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், உண்மையான சென்டென்ஸ் இல்லை, அது தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் டெத்தை வச்சே 2 இது சொல்லியிருக்கேன், ஏன்னா அது நல்லா மைண்டில் நிற்கும்னு. அடுத்தது ஓ ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் இப்போ இல்லை உயிரோட, ஆனால் ஓ ஷேக்ஸ்பியர் உயிரோட இல்லாதவங்கள கூட பேசுகிற மாதிரி. ஓ ஷேக்ஸ்பியர், ஐ விஷ் யூ வேர் ஹியர் நவ். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வேறு ஒன்றுமே இல்லை, பர்சானிஃபிகேஷன் மாதிரியே தான், ஆனால் எக்ஸ்க்ளமேட்ரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இப்போ நெக்ஸ்ட் ஹைப்பர்போல். இது ஒரு விதமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஹைப்பர்போல், அது பேரே பாருங்கள், ஹைப்பர்போல்னா தமிழில் ரொம்ப ஈஸியாக சொன்னேன்னா ஒன்றும் இல்லாத இந்த ஓவர் பில்டப் கொடுக்குறதும்போமே, அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஹைப்பர்போல் ஓவர் பில்டப் அது நான் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஐ ஆம் ஸோ ஹங்க்ரி ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். ஐ எம் ஸோ ஹங்க்ரி ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். என்ன தான் பசி இருந்தாலும் ஒரு ஹார்ஸையே சாப்பிட முடியுமா நம்ம? அது நான் எவ்வளோ ஹங்க்ரியாக இருக்கேன்றதை தெரியப்படுத்துறதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த ஹைப்பர்போல், ரொம்ப எஃபெக்டிவாக காமிக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி இப்போ டேஃபடில்ஸ் போயம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதில் அந்த போய்ட் பார்த்தீங்கன்னா, ஐ கேம் அப்பான் அ ஹோஸ்ட் ஆஃப் டேஃபடில்ஸ். அவர் டேஃபடில்ஸை பார்க்குறாரு, நிறைய டேஃபடில்ஸ் பார்த்து தான் அவருக்கு ஒரு சந்தோஷம். அது எப்படி சொல்கிறாரு? ஐ கேம் அப்பான் அ ஹோஸ்ட் ஆஃப் டேஃபடில்ஸ் 10,000 வேர் தேவம். 10,000 இருந்துதான். 10,000லாம் இருந்திருக்காது. என்ன மேக்ஸிமம் ஒரு 500 இல்லை ஒரு 1000க்குள்ளே தான் இருக்கும். அது ஆனால் ஒரு 10,000 ரொம்ப பில்டப் பண்ணி எதுக்கு சொல்கிறாருன்னா,
அவ்வளோ இருக்குது, அந்த மனசில் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வரதுக்காக அந்த ஹைப்பர்போலிங்கை யூஸ் பண்ணுறாரு. இதுதான் ஹைப்பர்போல். அதே மாதிரி ஐ ஹாவன் met him for ages. நம்ம ஒரு சில நேரங்களில் பார்த்தோம்னா ரொம்ப நாள் கழித்து ஒருத்தரை பார்க்குறோம்னா சொல்லுவோம், அப்பா உன்னை பார்த்து எவ்வளோ ஜென்மமாச்சு அப்படின்னு. எவ்வளோ ஜென்மம், நம்ம ஒரு ஜென்மம் இருக்கிறதே பெரிய விஷயம், அதில் எவ்வளோ ஜென்மம், அதுதான் அங்கே ஹைப்பர்போல். அதாவது ரொம்ப நாளாச்சுன்றது சொல்கிறதுக்கு இதை இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்ணுறோம். அதான் இது இந்த வேர்ட் நான் வச்சுக்கோங்க, இது ஓவராக எக்ஸாஜுரேட் பண்ணுறது, ஓவர் பில்டப், ஈஸி வேர்ட், exaggerating it. அதுதான் இதோட மீனிங்கே, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து யூஃபெமிசம். யூஃபெமிசம்னா என்ன? டு மேக் அன்பிளசன்ட் திங்ஸ் சவுண்ட் பிளசன்ட். இப்போ மனசுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதை வந்து அப்படியே டைரெக்டாக சொல்லாமல் இந்த பூசி மொழிகி சொல்கிறதுன்றோமே, அது மாதிரி நாம வச்சுக்கோங்க. அது அழகாக சொல்கிறது ஃப்ளாரி லாங்குவேஜில், அதான் யூஃபெமிசம். வேர்டை பார்க்கும்போது என்னமோ ஏதோ நினச்சிட்டாங்க, ஒன்றுமே இல்லை, இந்த பூசி மொழிகி பேசுகிறதுன்றோமே அதுதான். கஷ்டமான விஷயத்தையும் நல்ல பாசிட்டிவாக பேசுறது, நெகட்டிவ் விஷயத்தையும் பாசிட்டிவாக பேசுறது, ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், ஹீ இஸ் ஹேண்டிகேப்ட். ஹேண்டிகேப்ட்னா நிறைய பேருக்கு தெரியும், கை விளங்காமல் இருக்கலாம், கால் விளங்காமல் இருக்கலாம், அது மாதிரி நடக்க முடியாமல் அது மாதிரிலாம் இருக்காங்களா, அது மாதிரி ஹீ இஸ் ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்கிறது பதில் இப்போ யாரும் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறதில்ல. ஹீ இஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட். எவ்வளோ நல்ல வேர்ட் பாருங்கள், ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட். அதாவது கை கால் முடியலை, அது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு கொடுத்த வேர்டு இது. அடுத்தது இஸ் அ மென்டலி ரிட்டார்டட் சைல்டு. மென்டலி ரிட்டார்டட், இப்போ அதுக்கெல்லாம் ஒரே வேர்டு ஸ்பெஷல். எவ்வளோ நல்ல வேர்ட் பாருங்கள், ஸ்பெஷல். ஸ்பெஷல்னாலே அந்த வேர்டே ஸ்பெஷல் தான். ஸோ மென்டலி ரிட்டார்டுன்னு யாருமே சொல்கிறது, இஸ் அ ஸ்பெஷல் சைல்டு. அதே மாதிரி அடுத்தது ஹி எம்ப்ரேஸ்ட் எட்டர்னல் ஸ்லீப். நெவர் எண்டிங் ஸ்லீப். என்னது அது? டெத். ஒரு அழகாக சொல்கிறது, அவர் இறந்துட்டார்பான்றது ஹி எம்ப்ரேஸ்ட் எட்டர்னல் ஸ்லீப். இப்போ ராபர்ட் ஃப்ராஸ்டோட போயமில் கூட இருக்கும், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அங்கே அந்த ஸ்லீப்புன்றது ஆக்சுவலாக டெத். அது மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து இந்த இலைமறைவு காய்மறைவாக கொஞ்சம் அழகாக சொல்கிறது, அதுதான் யூஃபெமிசம். இதை படிக்கும்போது உங்களுக்கு மனசு கஷ்டமாகவே இருக்காது. அதே மாதிரி யார்கிட்ட சொல்கிறோமோ அவங்களையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிமொரான். ஆக்சிமொரான்ன்றது ஒன்றுமே இல்லை, ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஒரே இதில் வர்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ், அதான் ஹீ இஸ் த வைசஸ்ட் ஃபூல் ஆன் எர்த். வைசஸ்ட்டுங்கிறது என்ன? நல்ல புத்திசாலி. ஃபூலுங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டான வேர்ட், வைஸ் அண்ட் ஃபூல். ஸோ வைசஸ்ட் ஃபூல், இஸ் த வைசஸ்ட் ஃபூல் ஆன் எர்த். அதே மாதிரி ட்ரூ லைஸ், ஒரு படம் கூட வந்தது பாருங்கள், ட்ரூ லைஸ், ட்ரூத் அண்ட் லைஸ். It is the starting of the end. This is the starting of the end. Starting, end. A closed opening. ஸோ இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு போயம்லையோ இல்லை இந்த ஆர்டிக்கிளையோ வந்ததுன்னா நீங்கள் அதை உடனே கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் ஆக்சிமொரான், கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பன். பன் அது சின்ன வேர்டு தான். இப்போது அதாவது ஒரே வேர்டுக்கு மோர் தேன் ஒன் மீனிங். மோர் தேன் ஒன் மீனிங் நம்ம சொல்லுவோம் இல்லையா, டபுள் மீனிங் அப்படின்ட்டு. டபுள் மீனிங்னால் நீங்கள் உடனே தப்பாக அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. இது வந்து படிப்பு விஷயமான ஒரே இதில் ரெண்டு மீனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இஸ் லைஃப் வர்த் லிவிங்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லிவர். லிவர்னால் இப்போ லைஃப் நல்லபடியாக வாழப்படணும்னா எப்படி? லிவர்னான்னு தெரியும் உங்களுக்குலாம், லிவர் எவ்வளோ முக்கியம் மனுஷனுக்கு. அதே மாதிரி த பர்சன் ஹூ லிவ்ஸ் அப்படின்ற மீனிங்கில் இது வந்திருக்கு. இஸ் லைஃப் வர்த் லிவிங்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லிவர். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டர் வாட்ச் யுவர் நியூ வாட்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பா பையனுக்கு வாட்ச் வாங்கி கொடுக்குறாரு. அவன் நிறைய வாட்ச் வாங்கி கொடுத்து தொலைச்சிட்டான். கடைசியாக ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், பெட்டர் வாட்ச் யுவர் நியூ வாட்ச். அந்த ரெண்டுமே வாட்ச் தான். ஒன்று பார்க்குறது, பார்த்துக்கோ, இன்னொன்று அந்த வாட்ச். இது மாதிரி பார்த்திங்கன்னா அதான் பன்ன்றது யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து இருக்குது. அது ஹியூமரஸாக இருக்கும்.
That's why pun is fun if it is really used properly. Next, onomatopoeia. இது ஸ்பெல் நிறைய பேர் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டப்படுவாங்க. onomatopoeia அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்பெல்லிங் பார்த்துங்க, ONO அப்புறம் மேட்டோ MATO POEIN onomatopoeia. அது வேறு ஒன்றுமே இல்லை, சவுண்ட் எஃபெக்ட்ஸ். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்போ படிக்கும் போதே அந்த சவுண்டை ஃபீல் பண்ணுவோம் நம்ம, அதுதான் onomatopoeia. இப்போ ட்ராட் ட்ராட் த பேபி கோஸ், அந்த குழந்தை நடக்கிறாரு, அது ட்ராட் ட்ராட் அடி மேலே அடி வச்சு நடக்கிறது, அது மாதிரி. இப்போ ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் ஆல் த வே, அது ஒரு பாட்டு இருக்குல்ல, அது அதே மாதிரி அந்த படிக்கும் போதே அந்த பெல் அடிக்கிற சவுண்ட் ஃபீல் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி மூ மூ சேஸ் த கவ், குவாக் குவாக் சேஸ் த டக், அந்த சவுண்ட் அது சொல்லும் போதே அந்த டக் சொல்கிற மாதிரி, அந்த கவ் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல், அதுதான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், onomatopoeia. நெக்ஸ்ட் alliteration. alliteration என்றது என்னென்னா ரெப்படிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் சிமிலர் வேர்ட்ஸ் ஆர் சவுண்ட்ஸ். ஒரே சவுண்ட் உள்ள வேர்ட்ஸ் இல்லைனா ஒரே வேர்டு ரிப்பீட் ஆகிறது தான் alliteration. இது 10th ஸ்டாண்டர்டு 11th 12th எல்லாத்துலேயுமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது. பாருங்கள், ஷீ செல்ஸ் த சீ ஷெல்ஸ் ஆன் த சீ ஷோர். இங்கே வருங்க, அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஷீ செல்ஸ் சீ ஷெல்ஸ் சீ ஷோர் சொல்லும் போதே அந்த சவுண்ட் எஃபெக்ட் இது. ஆனால் onomatopoeiaவோடு நீங்கள் ஒப்பிட முடியாது. ஏன்னா onomatopoeiaன்றது அந்த என்ன சவுண்டோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்ப்ளாஷ் ஆஃப் த வாட்டர் அப்படின்னா அந்த வாட்டரோட சவுண்ட், அது மாதிரி சவுண்டு. பட் இங்கே வந்து அந்த ஒரே சவுண்டு பேசும்போது அந்த ரைமிங் ரிதம்ன்றாங்களா, அது மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ பீட்டர் பைப்பர் பிக்ட் அ பெக் ஆஃப் பிக்கிள் பெப்பர். பீட்டர் பைப்பர் பிக்ட் பெக் ஆஃப் பிக் பெப்பர் சொல்ல மாதிரி பாருங்கள், ப சவுண்ட்லேயே வருது. இங்கே ஷீ செல்ஸ் சி ஷெல்ஸ், அது மாதிரி ஈஸியாக. இப்போ ஒரு லைனில் வந்து எதுனா பொய்டிக் டிவைஸை எடுங்கன்னு சொன்னால் முக்கால்வாசி alliteration இருக்கும். ஸோ அந்த வேர்டை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு காமிக்கணும் எக்ஸாமில், அவ்வளோதான். இங்கே பி 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 அது மாதிரி, இதுதான் alliteration. repetition of one or more same words or words with similar sounds. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் 10 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. 10மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அடுத்து இன்னும் ஒரு சில ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் கொடுக்குறோம். ஏன்னா 10th 11th 12th இந்த 3 கிளாஸுக்குமே வேண்டிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுவோம். அதை போயமோடு சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக புரியும். உங்கள் 10th 11th 12th போயம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து. See you in my next video. Till then, take care. Bye-bye.